Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழாவையொட்டி பாதுகாப்பு நலன் கருதி 1000 பேருக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் பங்கேற்று 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினர். தொடர்ந்து அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டியில் அதிமுக அம்மா பேரவை சார்பாக நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் பங்கேற்று திமுக ஆட்சியின் அவலங்களையும் கழக ஆட்சியின் சாதனைகளையும் விளக்கும் பிரசுரங்களை வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், ஒன்றிய இணைச் செயலாளர் ஜெயா செய்திருந்தனர். பிரச்சாரத்தில் மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட துணை செயலாளர் செல்வம், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பூம்புகார் நகரில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்திற்கு 14வது வார்டு செயலாளர் பந்தல் வீடு பிரகாஷ் தலைமை வகித்தார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன், துடியலூர் பகுதி செயலாளர் வனிதமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் சசிகுமார் பங்கேற்று பூத் கமிட்டியை ஆய்வு செய்து நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது.